ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆமாங்க திரும்ப வந்து ஜொமேட்டோ டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் வந்து கிக் புக் பண்ணிவிட்டு ரெடியார்பாளையம் அந்த லைனில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து நம்ம ஆன்லைன் போயாச்சு. கைஸ், இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஜொமேட்டோ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு பர்சனல் ஒர்க்லாம் வரவே நம்மளால் ஜொமேட்டோ பார்க்க முடியல. பட் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறோம். இன்னிலேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது, இதில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வெயிட் பண்ணுவோம், நமக்கு ஆர்டர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு இடமா நின்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 11 மணிக்கு லாகின் பண்ணேன். 11 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 10:55 அந்த டைம்லேயே வந்து ஆன்லைன் வந்துட்டேன். 10:55 பார்த்திங்கன்னா 11:33 ஆகுது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இன்ன வரைக்குமே ஆர்டர் வரல. ஆக்சுவலாக வந்து 1 மந்த்தாக வந்து நம்ம இதில் எதுவுமே பண்ணாததுனால இந்த மாதிரி இஷ்யூவாக என்னன்னு தெரியல. ஸோ அரை மணி நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கேன். பார்த்துக்கோங்க, ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி ஏதாவது ஃபுட் டெலிவரி பண்ண வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவராகவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ன வரைக்கும் அந்த ஆர்டரும் வரல. ஆன்லைனில் தான் இருக்கேன். ஓகே, சிட்டிக்குள்ளே போய் பார்ப்போம். மேபி சிட்டிக்குள்ளே போனால் அங்கே ஏதாவது ஆர்டர் நமக்கு வந்து எடுக்க முடியுதான்னு போய் பார்ப்போம். இந்த இடத்துக்கிட்ட நோந்ததுக்கப்புறம் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. 39 ருபீஸ் சர்க்குரு ஹோட்டல். பார்த்தீங்கன்னா சர்க்குரு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:50. கரெக்டாக வந்து 50 நிமிஷம் கழித்து எனக்கு வந்து ஆர்டர் வந்துருக்கு. நம்ம சர்க்குரு ஹோட்டல் ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் இன் 5 மினிட்ஸ்ன்னு காமிக்குது இல்லையா. இன்னும் வந்து ஆர்டர் வந்து நமக்கு அவங்க ரெடி பண்ணலை. ஸோ அடுத்து வந்து மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸ்பெட்ஸ் அட் ஹோம் கால் தி கஸ்டமர் டு இன்ஃபார்ம் அப்படின்னு வந்துருக்கு இல்லையா. இதுவும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஆர்டர் நம்பர் 5511. ஆர்டர் வந்து பிக் பண்ணியாச்சு. சாரி, முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அன்பு நகர் ரெட்டியார்பாளையம். ஆக்சுவலாக மூலகுளம் தாண்டி காமிக்குதுங்க. இது வந்து நம்ம ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 39 ரூபா நமக்கு வந்து ஜொமேட்டோ சைடில் ரைட் எடுத்து வேண்டியது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ரோடு எப்போதுமே வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும், ரெடியாக இருப்பாங்க. இந்த லைனில் ஆர்டர் பார்த்தா இந்த லைனில் தான் மோஸ்ட்லி ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா முதல் ஸ்ட்ரகிள், அதாவது மேஜரான ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா டிராஃபிக். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் நாலாபுரமாக வண்டி ஓட்டுறது, சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறது ரொம்பவே சிரமமான விஷயமாக தான் இருக்குது. பர்டிகுலராக இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான இடம். இங்கே தான் வந்து ரெடியார்பாளையம் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ரொம்ப கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. டிராஃபிக்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடை கரெக்டாக இதில் தான் வந்துட்டுருக்கோம், பார்ப்போம். நண்பர்களே, இங்கே ஒரு இருந்து மேம் 132 ஜிபேங்களா? தள்ளு. தேங்க்யூ மேடம். இதில் காட்டுற அந்த லொக்கேஷன், அந்த ஹோட்டல்லாம் போய் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமான தூரத்துக்கு கொண்டு போய் நம்ம வச்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நம்மளை விழுப்புரம் தாண்டி வேறு ஏதாவது லொக்கேஷன் பார்க்க வைப்போம். ஸோ வந்து நம்ம தாண்டிக்குள்ளேயே போவோம். ஆனால் இதை வேறு அடிக்கடி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் தான் இருக்குமான்றது பிரச்சனைங்கிறது பெட்டர். ஆன்லைனில் தான் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் அந்த ஆர்டரும் வரல. அடுத்து ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி வந்து டேட் வந்து ஆகஸ்ட்டு மந்த்து 8ஆம் தேதி ஆகுது. ஆக்சுவலாக இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணி கரெக்டாக 1 இயர் ஆகுது. போன வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மேலும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு அந்த ஒரு வீடியோ எடுத்து இன்றைக்கி தான் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணது. இன்னொரு 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் கழித்து நான் இப்போ வந்து டொமேட்டோ வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.